ஒரே ஒரு பிரேக் அடிக்க யோசிச்சதுனால 2700 ரூபாய் செலவு எனக்கு. எப்படின்னு சொல்றான் பாருங்க. இந்த ஆந்திரா தெலுங்கானா ஹைவேஸ்ல எல்லாம் ஒரு வெள்ளை கலர் பட்டை போட்டிருக்காங்க இல்லையா, இதோட பேரு இங்கிலீஷ்ல ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த வெள்ளை பட்டை மெலிசா இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல எல்லாம் நல்லா பிரேக் அடிக்காம முட்டா வீல் மட்டும் தனியா கலந்துட்டு ஓடுற அளவுக்கு ரோட்ல ஊத்தி வச்சிருக்காங்க. இதை வேற ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறை அதை பாஸ் பண்ணும்போது கடுப்பாகிறது உண்டு. எனக்கு மட்டும்தான் அந்த கடுப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நேத்து ஒரு போஸ்ட் போட்டதுல இருந்து தான் தெரியுது வண்டி ஓட்டுற பாதி பேருக்கு அதை பார்த்தாலே கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு. இதே ஆந்திராவில தான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இதே பட்டையினால தான் ஷேக்கிள் கட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 3000 ரூபாய் செலவாச்சு. இப்போ மறுபடியும் இதே ஆந்திரா பட்டையினால தான் 2700 ரூபாய் செலவாயிருக்கு இந்த ஷேக்கிள் உடஞ்சி. இந்த சம்பவம் நடந்தது விடிய காலம் 3 மணிக்கு. 3 மணிக்கு எனக்கு எந்த மெக்கானிக் கிடைப்பாங்க, எந்த கருமார் கிடைப்பாங்க அந்த ஷேக்கில் மாட்டி வர்றதுக்கு? நினைச்சாலே ஒரே கஷ்டமா இருக்குப்பா. அதே மாதிரி இந்த பட்டை யாருக்கு போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, என்ன காரணத்துக்கு போடுறாங்கன்னு எனக்கு முழுசா தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புது வண்டி வாங்கி 40,000 கிலோமீட்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுவோம். அந்த 40,000 கிலோமீட்டர்ல கிங் பின் ஷேக்கு, ஸ்டேரிங் லெப்ட் இழுக்குது, ஸ்டேரிங் ரைட் இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை வர வண்டிங்கலாம் இந்த பெங்களூரு டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூரு, இல்ல ஹைதராபாத் டு விஜயவாடா, விஜயவாடா டு ஹைதராபாத், இந்த ரூட் ஓட்டுற வண்டிகளா தான் இருக்கும். அந்த பட்டையினாலதான், அந்த பட்டையில பிரேக் அடிக்காம அப்படியே சரமாரியா விடுறதுனாலதான் கிங் பின் ஷேக்கு, ஸ்டேரிங் லெப்ட் இழுக்கிறது, ஸ்டேரிங் ரைட் இழுக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு போல்ட் நட் எங்க கலந்து விழுந்துடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இது கனரக வண்டிகளுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கும். மற்றபடி காரு, ஆட்டோ, டூ வீலர்லாம் சொகுசா போயிடும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. காருக்காருக்கும் பிரச்சனை தான், ஆட்டோக்காருக்கும் பிரச்சனை தான், டூ வீலர்காருக்கும் பிரச்சனை தான். ஆக மொத்தம் இந்த பட்டை யாரையுமே நிம்மதியா இருக்க விடல. அந்த பட்டையில கூட நான் பிரேக் அடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரி யோசிக்காம பிரேக் அடிச்சதுனாலதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது இதை விட அளவுக்கு அதிகமா செலவு வச்சுச்சு. என்ன செலவுன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரேக் அடிச்சிடறேன், வண்டியை ஸ்லோ பண்ணிடுறேன். ஆனா எனக்கு பின்னாடி வரவரும் பிரேக் அடிக்கணும் இல்லையா? பெரிய வண்டிக்காரங்களாம் பார்த்து ஓரளவுக்கு அடிச்சிடறாங்க. ஆனா காருக்காரங்க பிரேக் அடிக்க மறந்துடுறாங்களா, இல்ல பிரேக் நிக்கலையா ஒன்னும் தெரியல. அந்த மாதிரி தான் ஒரு காருக்காரர் வந்து பின்னாடி இடிச்சுக்கிட்டாரு. இடிச்சுக்கிட்டு அவருக்கு சேதம் பாருங்க என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் வேற யாரும் பண்ணல, நானே பண்ணதுதான். சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாவும் வெக்கமாவும் தான் இருக்கு. வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். எனக்கு நடந்தது அப்படி. இந்த காருக்கு டேமேஜா அவர் எவ்வளவு எங்கிட்ட கட்டி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்க மதிப்பை சொல்லுங்க. எப்படி எத்தனையோ பேர் எங்க கட்டி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, அதனால கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு தோராயமா உங்க மதிப்பை சொல்லுங்க. எவ்வளவு கட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்றதா, இல்ல இவ்வளவு கட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுனே சொல்றதா, ஒண்ணுமே எனக்கு புரியல. சேஃப்டியா இருக்கணும்னு நினைச்சாலையும் தப்பா போயிடுது, சரி கொஞ்சம் அசால்ட்டா விட்டாலையும் தப்பா போயிடுது. எப்படிதான் இந்த உலகத்துல வாழ்றதுனே தெரியலையே. எது எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும், எது வந்தாலும் சமாளிப்போம். எப்பவும் போல வழக்கமா சொல்றதா, நீங்க ஒரு டிரைவராவோ ஓனராவோ இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கண்டிப்பா உதவும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.